வால்முனி செம்முனி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் குடும்பத்துல 5 பேரு ஒருத்தர் மட்டும் மன வாழ்க்கை தடைப்படுது படுதா? ஆமாங்க ஆமாங்க. பாக்குறவரெல்லாம் கட்டாயிட்டா கரெக்டுங்க. படிப்பேத்த வேலை கிடைக்கும் பசங்களுக்கு ஒருத்தருக்கு. ஆமா ஆமா. அதுவும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் தடைப்படுது. ஆமா. ரொம்ப கஷ்டப்பட்டு இளமையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆமாங்கண்ணா ஆமாங்க. இப்பதான் ஒரு 10 வருஷ காலம் 5 வருஷமா நல்லா இருக்கிறீங்க. ஆமாங்க ஆமாங்க. உங்களுக்கு அயல்நாட்டு யோகம் வந்ததா உங்களுக்கு? வந்துச்சுங்க. அயல்நாட்டு இருந்தீங்களா? போயிட்டு தான் வந்தேன். எத்தனை வருஷம் இருந்தீங்க அயல்நாட்டுல? 1.5 வருஷம் தான். அதுலயும் போய் வாபஸ் வந்துட்டேன். அதான் அயல்நாட்டு உங்களுக்கு யோகம் உண்டு, அதெல்லாம் கிடையாது. ஜாதகத்துல அயல்நாட்டு யோகம் உண்டு. ஆக மொத்தத்துல பெருசா சம்பாதிக்கல அயல்நாட்டுல? இல்ல ஒண்ணுமே கிடையாது. சுய தொழில் செய்றீங்க? ஆமா. அதெல்லாம் வருமானம் வருது? ஆமாங்க. ஏதோ ஓடுது குடும்பம். ஆமா. இப்ப போனா ஒரு பொண்ணுக்கு மன வாழ்க்கை அமைஞ்சும் ஒரு 3 வருஷம் ஆகி குழந்தை பாக்கி தரிக்கல. ஆமாங்க ஆமாங்க. நீங்க பாக்கத்த ஜோதிட செய்த பரிகாரம் மருத்துவம் குழந்தை நிக்கல. ஒரு பையனுக்கு மன வாழ்க்கை தடைப்படுது. ஆமா தடைப்படுது. ஒரு பையனுக்கு கல்யாணம் தடைப்படுதா? ஆமா ஆமா. ஆக மொத்தல இந்த பிரச்சனைகளாம் நீங்க பாக்காத ஜோசிகிட்ட செய்த பரிகாரம் எதுவும் பிரச்சனை தீரல. ஆமாங்கய்யா. என்கிட்ட ஜோசியம் பார்த்தா இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஆமாங்க. அதே மாதிரி நான் சொன்ன ஜோசி உண்மையா தான் செய்த பரிகாரம் பலிக்காதா? பலிக்கும் கண்டிப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. பலிக்கையா நீங்க சொன்னது பலிக்கும் கரெக்டா? ஐயா நீங்க சொல்லியா நான் சொன்ன ஜோசியம்? இல்ல நீங்களா தான் சொன்னீங்க. நீங்க சொல்லாம நான் சொன்னேன். இது மாதிரி உலகத்துல என்ன ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு ஜாதகமே இல்லாம ஒரு முகத்தை பார்த்து கைரேகை பார்த்து நீ எதுக்காக வந்தீங்க, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க அப்படி நீ சொல்லாம நான் சொல்றேனா இல்லையா? ஆமாங்க. ஏதாவது சின்ன குறைக்கு நான் சொன்ன ஜோசியத்துல? இல்ல 101 கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குயா. அதே மாதிரி நான் செய்த பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும் கண்டிப்பா. உன் பொண்ணுக்கு குழந்தை பாய் ஏற்படணும், பேரம்பத்தி எடுக்கணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்க செய்த தொழில் விருத்தி ஆகணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். அதான் வாகன கட்ட குடும்பம் வட்டி கட்ட நகை மூட்டம் இல்ல. வட்டி கட்ட முடியல, பெரிய கஷ்டம் இருக்கிறப்ப நகை மூட்டம் இல்ல. ஆமா எல்லாம் போச்சு. ஒரு நூதனமான முறையில் ஏமாத்திட்டீங்க. அப்படியே நம்பி மோசம் போயிட்டீங்க. அதால இந்த வேலை எழுதும் இல்ல. இது முன்னாடி என்கிட்ட வந்தா இந்த பிரச்சனை வரக்கூடிய ஆபத்து, வரக்கூடிய பிரச்சனை, வரக்கூடிய கடன் முன்கூட்டி சொல்லி அதுக்கு தீர்வு கொடுத்துருப்பேன் இல்லையா? உங்க பொண்ணுக்கும் குழந்தை பாக்கி வர மாதிரி சில இறை பரிகாரத்து மூலியமா புத்திர காமட்சி யாகத்து மூலியமா ஒரு குழந்தை பாக்கி வர மாதிரி பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா? உங்க பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைகிற பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஐயா நான் சொல்ற ஜோசி உண்மையா தான் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதே மாதிரி எதிர்கால சிறப்படையாம படித்த போதுமா? பொண்ணுக்கு குழந்தை பாக்கி வர மாதிரி, பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு தொழில் வருமானம் வர மாதிரி, கடன் சேர்ற மாதிரி, நீங்க செய்யற தொழில லாபம் வர மாதிரி பண்ணி தர போதுமா? சரிங்க போதும் அவ்வளவு பண்ணி கொடுத்தேன். ஐயா வேண்டாம் கேப்பறி கேளுங்க. அதையா இந்த கடன் அடையணும், எனக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகிக்குது, அதெல்லாம் ஈடு ஆகணும், நல்ல இடத்துல வர அமையணும், எனக்கு பொண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டாகணும். நீங்க சொல்லி நான் சொன்னேன் இதெல்லாம்? இல்ல நீங்களா தான் சொன்னீங்க. அப்ப நான் சொல்ற ஜோசியம் உண்மையா தான் செய்ய பரிகாரம் பலிக்காதா? பலிக்கும். நான் முடிச்சேன் போதுமா? சரிங்க. நன்றி வணக்கம்.